வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெத்திலி கருவாடு ஃப்ரை பார்க்க போறோம். நெத்திலி கருவாடு எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா இது மாதிரி குட்டி குட்டி பீசஸா இருக்கும் பாருங்க. மீன்ல குட்டி குட்டி மீனா இருக்கும். இதுதான் நெத்திலி கருவாடு. இதை எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நெத்திலி கருவாடு வாங்கி என்ன பண்ணணும்னா அதுல வந்து மண்ணு உப்பெல்லாம் இருக்குங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த மண்ணெல்லாம் போற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி. ஓகே, இப்போ என்னன்னா அதுக்கு என்ன தேவைன்னா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், வறுக்கிறதுக்கு ஆயில் தேவை. உப்பு வந்து சில கருவாட்டுல வந்து ஆல்ரெடி உப்பு நிறைய இருக்கும். அப்படி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம உப்பு போட தேவை கிடையாது. பட் வந்து கம்மியா இருந்தா லைட்டா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக தான். இப்போ வந்து நான் செய்யறத பாருங்க. முதல்ல நல்லா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு வந்து இதுல வந்து நிறைய கரெக்டா இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப கிடையாதுங்க, 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். அது வந்து கருவாடு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லா ஹேண்டை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லா கருவாட்டிலையும் படணும். அது மாதிரி நல்லா ஃபுல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். மசாலாஸ்லாம் அது செட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இது கடையில ஒரு பேன் அடுப்புல வச்சு நம்ம கருவாடு வறுக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துடலாம். ஓகே, பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துடலாம். கருவாடு வறுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஆயில் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். இப்போ ஆயில் வந்து கொதி வந்துருச்சு. இப்போ கருவாடும் நான் 10 நிமிஷம் நல்லா செட் ஆயிடுச்சு மசாலாஸோட. இப்போ நம்ம போட்டுற வேண்டியதாங்க. எடுத்து ஓவரா போட்டுருங்க. நம்ம போட்டதும் அந்த பக்கம் எப்படியும் ஃப்ரை இதாக இருக்கும். மாற்றி மாற்றி இது மாதிரி பண்ணிக்கணும். திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். எப்போவுமே நம்ம எந்த விஷயம் ஃப்ரை பண்ணாலும், அது வந்து கருவாடாக இருந்தாலும் சரி, மற்ற எதாக இருந்தாலும் சரி, ஃப்ரை பண்ணும்போது நம்ம அடுப்பை ஃபுல்லாக தாங்க வச்சு ஃப்ரை பண்ணணும். ஃபுல்லாக வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுக்கங்க. சிம்மில் வச்சா நமக்கு ஃப்ரை ஆகாது, வதவதன்னு போயிடும். நீங்கள் பக்கத்துலேயே நின்று கருக விடாமல் பார்த்து டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்க, இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் அழகாக கருக விடாமல் முருகலாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி வச்சிருக்க எல்லாத்துக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. வியூவர்ஸ், நான் வச்சிருந்த எல்லாத்துக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, இதே பக்குவத்தில் கருக விடாமல் அழகாக ஃபுல்லாக சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். நெத்திலி மீன் கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.